ஹலோ, ஐயம் முத்துராமன். கஞ்சா வழக்கில் அதிரடி கைது. சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன். மதுரை நீதிமன்றம் போட்ட கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போறேன். மனதனாம உங்களுக்கு எல்லாம் நம்ம சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து யூடியூப்ல வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு போகலாம். அவரை தாங்க ஆல்ரெடி ஒரு பெண்களை வந்து அவதூறமாக பேசிய வழக்கில் வந்து கைது பண்ணி விடுதலை வந்து ஆகி இப்போ திருப்பி வந்து கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்து ஏதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு பிரபலமான யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு கஞ்சா வைத்திருந்த வழக்கில் மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் வந்து பிரிக்கப்பட்ட நிலையில் அவர் சென்னையில் வந்து வைத்து கைது வந்து செய்யப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் அவருடன் நிபந்தனை வந்து ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு உள்ளது. பிரபல ஒரு யூடியூபரான சவுக்கு ஒரு மீடியா வந்து முதன்மை செயல் அதிகாரியான சவுக்கு சங்கருக்கு கடந்த 3/4/2024 இரவு தேனி பழனி செட்டிப்பாட்டையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வந்து தங்கி வந்து இருந்திருக்காப்புல. சவுக் சங்கரோட வந்து அவரோட டிரைவர், அவர் பேர் வந்து ராம் பிரபு, அவரும் சரி வேற ராஜா ரத்னம் அவர் வந்து ஆகியவர் தங்கி வந்து இருந்திருக்காங்க ஒரு லாட்ஜில். இந்த நிலையில தான் 4/5/2024 தான் அதிகாலை 1:30 மணிக்கு வந்து கோவில் இருந்து வந்த சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகள் அதிகாலை வந்து 3 மணி அளவில் வந்து சவுக்கு சங்கரை கைது செய்து கார் மூலம் வந்து கோவைக்கு அழைத்து வந்து வரப்பட்டு உள்ளது. இந்த தொடர்ந்து தாங்க அவருடன் தங்கி இருந்த ராஜரத்னம் மற்றும் ராம் பிரபு ஆகியவரை இருவரையை பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்து பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையம் வந்து கொண்டு சென்று அவரிடம் சுமார் 18 மணி நேரம் வந்து 18 ஹவர்ஸ் வந்து விசாரணைக்கு வந்து பின் நள்ளிரவு 11:30 மணிக்கு அப்போ நாங்கள் 11:30 மணிக்கு வந்து தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வந்து உள்ளனர். சவுக்கு சங்கர் உட்பட்ட 3 பேரும் மீது பதிவு வந்து செய்யப்பட்டு எஃப்ஐஆரில் வந்து அவர்கள் கைது செய்ய சென்ற பெண் வந்து போலீசாரை தாக்க முயன்றதாகவும் அவதூறமாக வந்து பேசியதாகவும் அவர்கள் வந்த காரில் தலா 100 கிராம் வீதம் 4 பாக்கெட்டுகளில் மொத்தம் சேர்த்து 400 கிராம் கஞ்சா வந்து வைத்திருப்பதாகவும் 294/359 பெண்கள் வன்கொடுமை சட்டம் 4 போதைப் பொருள் பயன்பாடு தடை சட்டம் 8C மற்றும் 20BIA-29(1) மற்றும் 25 ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வந்த இனோவா கிறிஸ்டா காரில் ரொக்க பணம் 70,000 இருந்து மற்றும் 3 கேமராக்கள், லேப்டாப்புகள், மணி பர்ஸ் சரிங்களா, பர்ஸும் சரி, ஏடிஎம் கார்டுகள், ஆதார் கார்டுகள், பேங்க் கார்டுகள், மொபைல் போனுகள், டிரைவிங் லைசன்ஸ் உட்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் வந்து பறிமுதல் வந்து செய்யப்பட்டதாக எஃப்ஐஆர்ல வந்து தெரிவு வந்து பட்டு உள்ளது. மேலும் இந்த வழக்கில் கமுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு கைது செய்யப்பட்டு அவரிடம் 2.6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு நிலையில் அவர் இந்த வழக்கில் 4வது குற்றவாளியாக வந்து சேர்க்க வந்து பட்டு உள்ளனர். மேலும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் இந்த வழக்கில் 5வது குற்றவாளியாக வந்து சேர்க்க வந்து பட்டு உள்ளது. இதனை தொடர்ந்து தான் சவுக்கு சங்கர் மீது பெண் போலீசாரை வந்து அவதூறமாக வந்து பேசியதாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தொடர வந்து பட்டு உள்ளது. இதிலும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகள் வந்து அடைக்கப்பட்டிருந்துள்ளனர். மேலும் அவர் மீதுங்க குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருந்துள்ளது. குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அவர் மீது வந்து பதிவு வந்து செய்யப்பட்டுள்ள வழக்குகளை வந்து ரத்து செய்ய கோரியும் சவுக்கு சங்கரோட அம்மா தாயார் கமலா அவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் சரி உச்ச நீதிமன்றத்தின் சரி வழக்கு தொடர வந்து பட்டுள்ளது. இதில் அவர் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ரத்து செய்து உள்ளது. மேலும் 16 வழக்குகளை வந்து விசாரணைக்கு வந்து இடைக்கால தடையை வந்து விதித்து உச்ச நீதிமன்றம் சரி உத்தரவு வந்து விட்டு உள்ளது. இந்த நிலையில தான் கடந்த செப்டம்பர் 25, 2024 அன்று உச்ச நீதிமன்ற உத்தரவின் பெயரில் சவுக்கு சங்கர் வந்து ஜாமீன் வந்து விடுதலை வந்து ஆயிருக்காப்புல. அதனை தொடர்ந்து தான் நீதிமன்றம் வந்து பிடிவாரண்ட் எப்படின்னா போட்டிருக்காங்க. பிடிவாரண்ட் வந்து என்னன்னா அதுவும் சேர்த்து எப்படின்னா பார்த்து விட்டுறலாம். இப்போ இந்த வழக்கு விசாரணையானது மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்று வந்து உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டு உள்ள 5 பேரும் ஆஜராகி வந்து உள்ளனர். சாட்டப்பட்டு உள்ள 5 பேரும் சரிங்களா அந்த அக்யூஸ்ட் வந்து ஆஜராகி வந்திருக்காங்க. கடந்த 17ஆம் தேதி அன்று வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வந்தபோது
மற்ற ஒரு 4 பேரும் வந்து ஆஜரான நிலையில் சவுக்கு சங்கர் வந்து ஆஜரா வந்து இல்லை. அவரது வழக்கறிஞர் மனு அளித்த நிலையில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி செங்கமல செல்வம் மற்றும் சவுக்கு சங்கருக்கு வந்து பிடி வாரண்ட் வந்து பிறப்பித்து வந்து உள்ளது. இதனை தொடர்ந்து தான் அன்றே சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் போலீசார் வந்து கைதுகளை வந்து செஞ்சிருக்காங்க. பின்னர் தான் பழனி செட்டிப்பட்டி போலீசார் சென்று சவுக்கு சங்கரை வந்து பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் 18ஆம் தேதி அன்று மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அழைத்து செல்லப்பட்டு ஆஜர் வந்து மறுத்து வந்து உள்ளனர். அவரை நீதிமன்றத்தில் காவலில் அடைக்க நீதிபதிகள் வந்து உத்தரவு வந்து விட்டுள்ளது. இதனை அடுத்து தாங்க மதுரை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் வந்து அடைக்க வந்து பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சவுக்கு சங்கர் வந்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இதனை தொடர்ந்து தான் நிபந்தனை ஜாமீன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிபதி செங்கமல செல்வம் முன்னிலை வந்து நடைபெற்று வந்து உள்ளது. அப்போது இருவரும் வந்து காலங்களில் வழக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் என்று சவுக்கு சங்கர் தரப்பில் உறுதி வந்து அளிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் சவுக்கு சங்கருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கி உத்தரவிட்டு உள்ளனர். மேலும் 15 நாட்கள் சென்னை வேப்பேரி காவல் நிலையத்தில் வந்து சைன் போர்டுன்னு சொல்லிட்டு நிபந்தனை வந்து விதிக்கு வந்து பட்டு உள்ளது. மறந்துடாம இந்த நியூஸை பற்றி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க.